ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறிக்கு எப்படி மசாஜ் செய்வது. சரிங்களா? மசாஜ் செய்யலாமா வேண்டாமா அல்லது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு மருத்துவருடைய அணுகுமுறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சிலவங்க நிகழ்ச்சியில் என்ன, அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட இதுகள் வந்து சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கோடிக்கணக்கான நம்பர்ஸில் கொட்டி கிடக்கு. இவைகள் எல்லாம் நன்மைகளா தீமைகளா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஏன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய விளம்பரங்கள் வந்து வரும். இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். நம்ம நாடுகளையாவது கொஞ்சம் கம்மி, மேலை நாடுகளில் இன்னும் அதிகம். இந்த க்ரீமை போடுங்க, அந்த க்ரீமை போடுங்க அப்படிங்கிற மாதிரியான இதுகளில் இது பண்ணக்கூடியது. முதல்ல நம்ம அந்த மெக்கானிசம் வந்து பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இது வந்து இரத்த தந்துகிகளால் உள்ள ஒரு உறுப்பு. சரிங்களா? எப்படி இருதயம் எப்படி இரத்தத்தால் வேலை செய்கிறதோ அதே மாதிரி வந்து இந்த ஆண்குறியும் முழுக்க இரத்த தந்துகிகளால் நிரப்பப்பட்ட அறைகளை கொண்ட ஒரு உறுப்பு. சரிங்களா? இது எழுச்சி அடைவதற்கு வந்து முதற் காரணமே இந்த இரத்த குழாய்களுடைய அந்த அறைகளில் வந்து போய் அந்த இரத்தம் வந்து லாக் ஆகிறதுனால தான். இதில் வந்து 3 மசில்ஸ் இருக்குது. ஒரு ஜோடி கார்பரஸ் கவர்னஸும் கார்பரஸ் ஸ்பாஞ்சிஸும் சொல்லக்கூடிய ஒரு 3 மசில்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒரு பேராக இருக்கும், ஒன்று வந்து சிங்கிளாக இருக்கும். மேலே தடிமனாக இருக்கிறது வந்து கார்பஸ் கவர்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. அடியில் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கும். ஆண்குறிக்கு கீழே நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது கார்பஸ் ஸ்பாஞ்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகைகள். இது வந்து எப்படி தூண்டப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு மூலமாக தூண்டப்படுது. நைட்ரிக் ஆக்சைடு எப்படி தூண்டப்படுதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டீன் மெக்கானிசத்தினால் நம்ம சேர்ந்து வரக்கூடிய இதில் வந்து வரும்பொழுது நைட்ரிக் ஆக்சைடு வந்து தூண்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணுது. அதற்கு முதல் காரணமாக உள்ளது டெஸ்டோஸ்டெரான், ஆண் ஹார்மோன். இப்படியே ஒன்று தொட்டு அப்படி போயிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்ஸு. அப்போ இப்படிப்பட்ட இதுகளை வந்து ஆண்குறியை மிக சரியான முறையில் ஹேண்டில் பண்ண வேண்டும். அந்த மாதிரி பண்ண முடியாத பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகதோஷம் அப்படி என்று ஒரு சில நோய்கள் ஆண்குறியை தாக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ரஃப்பான மருந்துகளையோ இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது சூகதோஷம் வந்து அதில் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 16லேருந்து 18 வகையான டிசீஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆச்சாரியர்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடுது. சரிங்களா? அந்த சாப்டர் வந்து நம்ம போக வேண்டியது கிடையாது. அது அந்த மாதிரியான இதில் வரும்பொழுது அப்போ இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது நம்ம டாபிக் வந்து மசாஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து மைல்டான மசாஜ் வந்து அட்வைசபிள். மைல்டான ஹாட் வாட்டரை வச்சு நம்ம குளிப்பதும் அதே மாதிரி ஹாட் வாட்டரை வச்சு கழுவுவதும் அந்த இரத்த தந்துகிகள் இதுகளுக்கு உண்டான சோர்வுகள் அந்த தசைகளில் உண்டான பாதிப்புகளை வந்து குறைச்சி கொடுக்கும். இது எப்படி நம்ம சிம்பிளாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம். ஒரு சில நேரம் கால் கடுத்து போயிடும். அப்போ சுடுதண்ணி வச்சு குளிப்போம். அப்போ கொஞ்சம் வந்து மாறுபட்டோம். சரிங்களா? அப்படி சில நேரம் வந்து நான் போல் சில ஆயிலில் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம சில குறிப்பிட்ட ரெமிடியை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து ஜென்ரல் டானிக்காக வேலை செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக செயல்படக்கூடிய ஒரு மருந்தான பாதாம் ஆயில். இது ரோகன் பாதாம் ஸ்ரின் அப்படிங்கிற பேரில் யுனானி மருத்துவத்தில் நிறைய இடத்துல பயன்படுது. அதை வந்து நம்ம வந்து மைல்டான மசாஜுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்புகளுடைய நுனி பகுதிகள் வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்க வைக்கும். வேறு எதுவும் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதுகள் இருந்தாலும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து ரொம்ப காலங்காலமாக உங்களுக்கு தெரியும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்கெண்ணை போட்டு உருதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் தோன்றினதே இதுக்காகத்தான். விளக்கெண்ணெய் வந்து நல்ல மருந்து, நிறைய போட்டு கை கால் மசாஜுகள் பண்ணிக்கலாம். ஆனால்
பழமொழி சொல்லும் போல என்ன ஒன்றா அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம இந்த இதுகளுக்கு மசாஜ் பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த குழாய்களில் வந்து சில படிமானங்கள் ஸ்கேல்ஸ்கள் படிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த சுத்துறவை வந்து அந்த பாதிப்புகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி போயிடும். ரத்தம் வந்து ஃப்ளட் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இந்த இது வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து அதே நேரத்தில் வந்து வாத தோஷத்தை குறைக்கக்கூடிய இது இப்போ இருக்கிறனாலையும் வந்து நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணுவதன் மூலமாக வந்து இந்த இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாத தோஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளில் இருந்து இந்த ஆண்குறியை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அடுத்து வந்து 3வது வந்து மயன தைலம். மயன தைலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்தாவோடைய பேட்டர்ன் ப்ரொப்ரியாரிட்டி மெடிசன், அதாவது கிளாசிக்கலாக சொல்லப்பட்ட ஒரு மருந்து. சரிங்களா? ஆமாம். அதில் வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா பேக்ஸோட கண்டென்ட் அதான் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வச்சு கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். அந்த இது வந்து அப்ளை பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், சரிங்களா, அந்த பணிகள் மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் வந்து அந்த இரத்த குழாய்களுடைய இரத்த ஓட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் பொழுது அந்த சோர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு கொஞ்சம் வரும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த மயன தைலம் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட் ரெமெடி. சரிங்களா? வீக்கம் இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆஃப் த லேபிளாகவும் சொல்கிறாங்களே ஒழிய சில பாடல்களையும் ஆண்குறி தளர்ச்சி, ஆண்குறி சோர்வுக்குன்னே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 பார்த்துருக்கோம். ஒன்று ரோகன் பாதாம் சரி, அதே நேரத்தில் வந்து விளக்கெண்ணெய், அடுத்து வந்து இந்த மயன தைலம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வச்சு அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கொள்ளலாம். தவறு கிடையாது. எந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வந்து இரவு நேரத்தில் பண்ணுங்க. அதாவது நம்ம இதற்குன்னு ஒரு டைம் வந்து கொடுக்கணுங்க. ஒரு மாதத்தில் ஒரு வாரமாவது இதுக்குன்னு நம்ம வந்து டைம் கொடுத்து அந்த ஆண்குறிய மசாஜ் எல்லாம் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஆமாம். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளாவது வண்டி ஓட்டு பழகுவோம் இல்லையா? அது மாதிரி கருவிகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கிறது வந்து நம்ம காலகாலமாக செய்வது ஒரு இது. அதே மாதிரி நம்ம ஆண்குறி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு மசாஜெலாம் பண்ணி அதை வந்து ஒரு தயார்படுத்தி வச்சு கொண்டோம்னா பின்னால் வரக்கூடிய இந்த இதுகள்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். ஆண்குறிமை எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, சுத்தமாக எரெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இதுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இது சிலவருக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், ஆயில் இது பண்ணிவிட்டு உடல் உறவு பண்ணலாமா அப்படிங்கிறமா தாராளமாக பண்ணலாம். ஒன்றும் வந்து தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான இதுகளை ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம கொஞ்சம் ஓரளவு ப்ரிகாஷனை கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அப்போ தான் அதுகளுக்கு வந்து இப்போது கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்குன்னு நம்ம அதோட நடப்போமா? அதே மாதிரி தான் இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days நம்ம கொஞ்சம் ஒரு ஆப்ஸ்டன்ஸ் விலகி இருந்தோம்னா அந்த உறுப்பு வந்து தன்னை தானே சரி செய்து கொள்ளும். நம்ம ஹியூமன் பீயிங்கில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அடிபட்ட உடனேயோ டேமேஜ்டு ஆனையோ அந்த செல்கள் வந்து ஒரு காயம் ஏற்பட்டோடனே நல்லா திருப்பி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பழையபடி ஒட்டி சேர்த்து வருதா? அதே மாதிரி தான் இந்த செல்களும் தன்னை தாங்களே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அதில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி உள்ள பேட்டர்ன் ட்ரக்கில் வந்து நிறையா மூவ் ஆகக்கூடிய இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நிறுவனம் இந்த ஹிமாலயாவுடைய ஹிம்கோலின் ஜெல்லு இதுகள்லாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதனால் ஒன்றும் தவறுகள் கிடையாது. தாராளமாக உடல் உறவுகள் வந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து முறையாக அதை வந்து செய்யணும். சரிங்களா? இந்த வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.